Hi everyone. Good morning. This is Engineering Kandamutu Study Circle. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் 2022ல வர இருக்கிற எக்ஸாமுக்கு 75 அவுட் ஆஃப் 80. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 80 மார்க்ஸ். அதில் 75 மார்க் எப்படி எடுக்க முடியும் ஸோ அப்படிங்கிற ஃபேக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல். உங்களுக்கு இந்த இதில் எப்படி படிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி 75 மார்க் எடுக்க முடியுன்ற ஐடியா நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. சரிங்களா? இதுல உங்களுக்கு ஜிகே, சைக்காலஜி எல்லாமே எப்படி படிக்கணும், எந்த ஏரியாவை எப்படி படிச்சீங்கன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அப்படிங்கிற ஃபுல் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பேன். டிஎன்பிஎஸ்சி டோட்டலா வேற, டிஎன்யூஎஸ்ஆர்பிங்கிறது டோட்டலா வேற. டிஎன்பிஎஸ்சியோட அஸ்பெக்ட்ல டிஎன்யூஎஸ்ஆர்பியை பார்க்கக்கூடாது. டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படிங்கிறது தனி ஸ்ட்ராட்டஜியா படிக்கணும். அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிளோட ஓவரால் கொஸ்டின்ஸ் எத்தனை, போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஓவரால் கொஸ்டின் எத்தனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 80 கொஸ்டின்ஸ். 80 கொஸ்டின்ஸ் 80 into 1 80 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த 80 கொஸ்டின்ஸை நம்ம எப்படி படிக்க போறோம், எப்படி பிரிக்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு நார்மலா அஸ் யூஸ்வல் சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 + 30 அப்படின்ற மாதிரி நீங்க பிரிச்சிருப்பீங்க. இந்த 50 என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிகே அப்படின்னு படிச்சிருப்பீங்க. தென் இந்த 30 வந்து பாத்தீங்க அப்படின்னா உளவியல், அதாவது சைக்காலஜி அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இது அஸ் யூஸ்வல் பேட்டர்ன் சிலபஸ். சரிங்களா? பட் இதை நீங்க படிக்கிற பேட்டர்ன்ல நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா இந்த 50 வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி பிரிக்கலாம்னா 45, இந்த 50ய 45, இந்த 30ய வந்து பாத்தீங்கன்னா 30 + 5 இப்படின்ற மாதிரி ரெண்டு ஆங்கிள் நம்ம பிரிக்கலாம். ஸோ என்னது எது என்ன இந்த 45 அப்படின்னு எடுத்தீங்கன்னா தியரி. தியரி அப்படின்னா பொது அறிவு. பொது அறிவு ஃபுல்லாவே பொது அறிவு சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 30 + 5ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 30 மார்க் பியூர் சைக்காலஜி, உளவியல். ஸோ இந்த 5 மார்க்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கணிதம், மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் பார்ட். இப்போ இந்த 45 மார்க் நம்ம தனியா பார்க்க போறோம், இந்த 35 மார்க் தனியா பார்க்க போறோம். இந்த 50 அப்படிங்கிறது ஜென்ரலா ஜிகேன்னு சொல்லுவாங்க. அதுல 45 தான் தியரி பார்ட். ரிமைனிங் இருக்கிற 35 கால்குலேஷன் பார்ட். ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி, இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்க போற ஓவரால் பேட்டர்ன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இதுல தியரி பார்ட்ல என்னெல்லாம் இருக்கு, சைக்காலஜி அண்ட் மேத் பார்ட்ல என்னெல்லாம் இருக்குன்றது நான் இப்போ கீழே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கப்புறம் இந்த தியரி பார்ட்டை எப்படி படிக்கலாம், சைக்காலஜி பார்ட்டை எப்படி படிக்கலாம், எப்படி படிச்சா 75+ எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் தியரி பார்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தியரி பார்ட். இந்த 45 மார்க் இருக்கு இல்லைங்களா, இந்த 45 மார்க்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல 3 பார்ட்டா பிரிக்கலாம். இந்த 45 மார்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா சயின்ஸ், அதாவது அறிவியல். சயின்ஸ், அறிவியல். சரிங்களா? இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல். ஓகேவா? தேர்ட் பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொழி, லாங்குவேஜ். இந்த மொழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் ஆங்கிலம். இதுதான் இந்த 45 மார்க்குக்குள்ள பிரிவு. 3 பார்ட்டை நம்ம பிரிச்சு படிக்க போறோம். ஸோ இந்த 3லயும் எவ்வளவு மார்க் கேட்பாங்க அப்படின்னு அப்ராக்சிமேட்டா எடுத்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல 18ல இருந்து 20 மார்க் கேட்கலாம் சயின்ஸ் பார்ட்ல. சரிங்களா? சோசியல் பார்ட்ல 15ல இருந்து 18 மார்க் கேட்க முடியும். ஸோ லாங்குவேஜ்ல எடுத்தீங்க அப்படின்னா 12ல இருந்து 7 மார்க் கேட்கலாம். ஸோ இப்போ நீங்க எதை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 45 மார்க் வரும். ஸோ இது அஸ் யூஷுவல் கால்குலேஷனுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 18 மார்க், இந்த 15 மார்க், இங்க 12 மார்க், இந்த 18 15 இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அறிவியலுக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் சப்டிவிஷன் இருக்கு அப்படிங்கிறத நான் கீழே சொல்றேன். தென் சமூக அறிவியல், இப்போ எக்ஸாம்பிள் அறிவியல் எடுத்தீங்கன்னா அறிவியலுக்குள்ள என்னெல்லாம் வந்துடும், இயற்பியல்,
வேதியியல், தென் உயிரியல். இந்த மாதிரி 3 பார்ட் வந்துடும். சமூக அறிவியலுக்குள்ள எடுத்தீங்கன்னா வரலாறு, குடிமையியல், புவியியல், பொருளியல், இந்த மாதிரி பார்ட் வந்துடும். தென் மொழியில எடுத்தீங்க அப்படின்னா தமிழ், ஆங்கிலம். ஸோ அப்ப இந்த 12 மார்க் அப்படிங்கிறது ஒருவேளை 8 கொஸ்டின் தமிழ் கேட்டாங்கன்னா 4 இல்ல 5 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கேட்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷே போன டைம் கேட்கல அப்படிங்கிறப்போ தமிழ்லயே உங்களுக்கு ஃபுல் மார்க்கும் ஃபோக்கஸ் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? இந்த 45 மார்க்கோட டீவியேஷன்ஸ் பிரித்தல் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும்னா இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. தென் ரிமைனிங் இருக்கிற இந்த 35 மார்க்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 30 மார்க் சைக்காலஜி தான் இருக்கும். 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்கும். பியூர் மேத்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருப்பாங்க. அதுவும் வாழ்வியல் கணிதத்துல இருந்து வந்திருக்கும். இந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங், அதாவது நம்ம சைக்காலஜி அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. சரியா? சோ இதுதான் வந்து ஓவரால் பிரிச்சிருக்கிற பார்ட். சோ இந்த பார்ட்டுக்குள்ள ஒரு பார்ட்ல இப்ப இயற்பியல்ல எத்தனை மார்க், வேதியியல்ல எத்தனை மார்க், உயிரியல்ல எத்தனை மார்க், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிரிச்சு கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நீங்க தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 45 மார்க்ல சயின்ஸ் இருக்கு, சோசியல் சயின்ஸ் இருக்கு, மொழி பாடம் இருக்கு. சயின்ஸ்ல 3 பார்ட் சேர்த்து 18ல இருந்து 20 கொஸ்டின் கேட்கலாம். சோசியல் சயின்ஸ்ல 15 டு 18 கொஸ்டின் கேட்கலாம். லாங்குவேஜ்ல 12ல இருந்து 7 கொஸ்டின் கேட்கலாம். இதை ஃபர்ஸ்ட் தெளிவா எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி படிக்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் படிச்சீங்கன்னா இதை கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களோட டைம் ஷெட்யூல் 5 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். 5 மணி நேரம். இதுல ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. செகண்ட் ஒரு 1 ஹவர், லாஸ்ட் வந்து ஒரு 2 ஹவர்ஸ். இந்த மாதிரி உங்களோட ஹவர்ஸை பிரிச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் என்ன பண்ண போறீங்க, செகண்ட் 1 ஹவர் என்ன பண்ண போறீங்க, தேர்ட் 2 ஹவர் என்ன பண்ண போறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸ் டைம். நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற டைம் இருக்கு இல்லைங்களா, அதாவது 7 to 9 ஆன்லைன் கிளாஸ், 7 to 9 PM. ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ். இந்த செகண்ட் 1 ஹவர், லாஸ்ட் 2 ஹவர்ஸ் என்ன பண்ண போறீங்க. செகண்ட் 1 ஹவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டே ஷீட் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒன்னு பத்தி உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 ஹவர்ஸ் கிளாஸ் நோட்ஸ் மட்டும் படிச்சா போதும். 1 ஹவர் டே ஷீட் படிச்சீங்கன்னா போதும். தென் செகண்ட் லாஸ்ட் 2 ஹவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் போர்ஷன். சரிங்களா? டெஸ்ட் போர்ஷன், தேர்வு குறிப்புகள். ஸோ அந்த தேர்வு குறிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிங்களா, இந்த தேர்வு குறிப்புகள் உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களோட சிலபஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். உங்க எக்ஸாமுக்குள்ள ஃபுல் சிலபஸ் எல்லாமே கவர் ஆகும். சரியா? சரி, இப்போ இதை நம்ம என்ன ஆர்டர்ல படிக்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண போற ஆர்டர் கிளாஸ். இந்த கிளாஸுக்கு நீங்க என்னெல்லாம் படிக்கணும் இதை வந்து உங்களுக்கு நான் தனியா ஒரு பிடிஎஃபாவே கொடுத்துருவேன். அதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். தென் டே ஷீட்னா என்ன, இது இப்போ எல்லாம் ஒண்ணா பார்க்க போறோம். வாட் இஸ் டே ஷீட், தென் டெஸ்ட் போர்ஷன் என்ன. ஸோ இந்த மூணையும் பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா கிளாஸ் போர்ஷன். கிளாஸ்ல நீங்க என்னெல்லாம் படிக்க போறீங்க, உங்களுக்கு மொத்தம் எத்தனை கிளாஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 7 to 9 2 ஹவர்ஸ். சரிங்களா? கிளாஸ் 2 ஹவர்ஸ். இந்த 2 ஹவர்ஸ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 120 பிளஸ் கிளாஸஸ் இருக்கும். இதுல 60 கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜி, உளவியல். ரிமைனிங் இருக்கிற 60 பிளஸ் கிளாஸஸ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிகே. ஸோ இதுல உங்களுக்கு ஜிகே பார்ட் எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ உளவியல் பார்ட் உங்களுக்கு கிளாஸ்ல எப்படி இருக்கும்னா, ஸோ முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருவோம். கிளாஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருவோம். நீங்க கொஸ்டின்ஸை வந்து பாத்தீங்கன்னா நோட்ல நோட் பண்ணிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ்ல வந்து அப்படியே டைரக்டா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 ஹவர்ஸ் மாதிரி உங்களுக்கு 120 கிளாஸஸ் அப்படின்னா 120 இன்டூ 2 ஆல்மோஸ்ட் 240 ஹவர்ஸ், 240 மணி நேரம் உங்களுக்கு கிளாஸ்ல போகும். இந்த கிளாஸுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ்க்கான சிலபஸ் இதுதான். உங்களோட டோட்டல் கிளாஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிற டோட்டல் உங்களுக்கு கொடுக்க போற கிளாஸ் எத்தனைன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுக்க போறோம். ஸோ இதுல மேத் அண்ட் சைக்காலஜி, இந்த மேத்துக்கும் சைக்காலஜிக்கும் மட்டும் பாத்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் 55 கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 55 கிளாஸ். அப்போ 55 இன்ட்டு 2 110 ஹவர்ஸ் கிளாஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ஸோ ரிமைனிங் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அப் டு ஜாகிரபி வர இது சோசியல் சயின்ஸ் பார்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பார்ட், சோசியல் சயின்ஸ், சயின்ஸ் பார்ட், தென் லாங்குவேஜ். இது ஃபுல்லாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 140 ஹவர்ஸ் கிளாஸ் நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? இதெல்லாம் கிளாஸ் உள்ள போர்ஷன். ஸோ அந்த 140 ஹவர்ஸ் என்னதான் படிக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ கீழே பார்க்கலாம். ஸோ இது ஒவ்வொரு கிளாஸுக்கும் உங்களுக்கு எத்தனை டைம், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கிறேன். இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராம்ல பிளஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப்ல உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன்டா டீடைலாவே கொடுத்துருப்பேன். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அப்போ டோட்டலா 250 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லாவே பார்க்க போறோம். தென் லாஸ்டா 12th பாருங்க, உளவியல் திருப்புதல் வகுப்பு. லாஸ்டா வந்து ஒரு 8 கிளாஸஸ், அதாவது 8 × 2 16 மணி நேரம் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ இவ்வளவுதான். இதை தாண்டி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பெருசா எதுவும் கேட்க போறது இல்லை. ஸோ இதுல ஒவ்வொரு பார்ட்டுக்கும், இப்போ வரலாறு அப்படின்னா வரலாறுல நீங்க என்னெல்லாம் படிக்கணும், ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாவே கொடுத்துருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி பார்ட். சைக்காலஜில என்னென்ன டாபிக்லாம் இருக்கு, ஒத்தத்தன்மை, எண் தொடர்கள், விடுபட்ட எண்கள், படங்களை எண்ணுதல், குறியீடு, மறுகுறியீடு, கோடிங், டிகோடிங், ரேங்கிங், தென் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், தென் கிளாசிபிகேஷன், டிக்ஷனரி ஆர்டர், இந்த மாதிரி எல்லா டாபிக்கும் வந்துடும். பிளஸ் உங்களுக்கு அந்த 5 மார்க் நான் சொன்னேன் இல்லைங்களா, மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து ஒரு 5 மார்க் கேட்கறாங்க. இந்த 5 மார்க்குக்கான பார்ட் தான் இந்த பார்ட். இது ஃபுல்லா படிச்சீங்கன்னா இதை ஒரு 5 மார்க் நீங்க கவர் பண்ணலாம். சரியா? தென் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிகே பார்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹிஸ்டரி எடுத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில மொத்தம் 15 டாபிக் இருக்கு. சோசியல்ல நான் டோட்டலா எத்தனை கொஸ்டின் சொன்னேன், 15ல இருந்து 18 கொஸ்டின் கேட்கலாம். இந்த 15 to 18ல ஹிஸ்டரியில இருந்து மட்டும் 7 கொஸ்டின் வர சான்சஸ் இருக்கு. இந்த 7 கொஸ்டினுக்கு நீங்க இந்த 15 டாபிக்கை தெளிவா படிச்சீங்கன்னா போதும். உங்களுக்கு கிளாஸ்ல டெய்லி ஒரு டாபிக், ஒரு நாள் கிளாஸ், ஹிஸ்டரி கிளாஸ் அப்படின்னா ஹிஸ்டரி டே 1 ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சிடும், டே 2 செகண்ட் டாபிக். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் வைஸ் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கும். இப்போ ஹிஸ்டரி கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா குடிமையியல், சிவிக்ஸ். சிவிக்ஸ்ல மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 6 டாபிக் தான். உங்களுக்கு இதுல ரிப்பீட்டட் கொஸ்டின் டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கூட இந்திய அரசியலமைப்புல போன டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் மத்திய மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகள்ல கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த 3 தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்கறது. 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். இதுல இந்த 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல மொத்தமே 8 டாபிக் தான் இருக்கு உங்களுக்கு போலீஸ் எக்ஸாம்ஸ் சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. தென் ஜாகிரபி எடுத்தீங்க அப்படின்னா ஜாகிரபில மொத்தம் ஒரு 10 பாடம் இருக்கு. சரிங்களா? இவ்வளவுதான். இது ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், 15ல இருந்து 18 கொஸ்டின் வர இந்த டாபிக்ல இருந்து தான் கேட்க முடியும். ஸோ இந்த டாபிக்ஸ் நடத்தும் போது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி லெவலுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்தா கிளியரா இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பேரண்டம், சூரிய குடும்பம் அப்படின்னா இதை பத்தி உங்களுக்கு 2 ஹவர்ஸ்ல உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அதை மட்டும்தான் சொல்லுவோம். பிளஸ் அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 50 பாயிண்ட்ஸ் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு இப்போ கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா எந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி, சூரிய குடும்பம்னா கோள்களை பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க, மிக பெரிய கோள் எது, மிக சிறிய கோள் எது, சூரிய குடும்பத்துல ரொம்ப தொலைவில் உள்ள சூரிய நட்சத்திரம் எது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ இப்படி ஒவ்வொரு டாபிக்லையும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அதுதான் உங்களோட கொஸ்டின்ஸ். சரிங்களா? அதை அப்படியே நீங்க டைரக்டா படிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இதுல கிங்ஸோட பேரு, மன்னர்களோட பேரு, மன்னர்கள் கொண்டு வந்த டாக்ஸ், அதாவது வரிகள், வரி விதிப்பு முறைகள் இருக்கு இல்லைங்களா, மன்னர்கள் காலத்துல என்னென்ன வரி இருந்துச்சு, இந்த மன்னர்கள் எப்படி இறந்தாங்க, மன்னர்கள் காலத்துல நடைபெற்ற போர்கள் என்ன. ஸோ இந்த மாதிரி உங்களோட கொஸ்டின் ஏரியாவை பேஸ் பண்ணி கொஸ்டின் சொல்லுவோம். இப்போ போர்கள் அப்படின்னா மொத்தமே ஒரு 40 போர்கள் இருக்கும் டோட்டலா, டாப் டு பாட்டம். சரிங்களா? தென் இயர் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 35 இயர் இம்பார்ட்டன்டா இருக்கும் அந்த இயர். ஸோ இப்படி நம்மளை படிக்க வச்சிருவாங்களே. இதை ஃபுல்லா டீட்டெயிலா படிக்காம இதுக்குள்ள உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அதை மட்டும் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி அதை மட்டுமே தனியா படிக்க வச்சிருவோம். ஸோ அதனால நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தென் அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா சயின்ஸ். சயின்ஸை பொறுத்தவரை மேக்சிமம் டே ஷீட்ல கவர் ஆகும். சயின்ஸ் டே ஷீட்ல கவர் ஆகும். பிளஸ் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு டாபிக். இப்போ விசையும் இயக்கமும், காந்தவியல். காந்தவியல் அப்படின்னா இது 6th புக்ல இருக்கு, 7th புக்ல இருக்கு, 9th புக்ல இருக்குன்னா எல்லா புக்கையும் சேர்த்து இந்த காந்தவியல்ல மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 50 பாயிண்ட் கூட இருக்காது, ஒரு 30 to 50 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா போதும்னு சொல்லி டீட்டெயிலா கொடுத்துருவோம். அதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும்.
இதே மாதிரி தான் எல்லா போர்ஷனும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா மொத்தமே 4 லெசன் மட்டும் தான் இருக்கு, 4 கிளாஸ்ல முடிஞ்சிடும். தென் பயாலஜி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பயாலஜில உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னா உறுப்பு மண்டலங்கள், செல் உயிரியல், இதுல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்பாங்க. தென் நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய தகவல்கள் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். சரிங்களா? தென் தாவர உலகம், தாவரங்கள் வாழும் உலகம், இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்துடும் தாவரங்களை பத்தி. தென் உடல் நலமும் சுகாதாரமும் ஒரு கொஸ்டின். இப்படி ப்ரிடிக்ட் பண்ணி எடுத்தா கூட 7 கொஸ்டின்ஸ் உங்களால ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இந்த ஏரியால இருந்து. ஏன்னா மரபியல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் எப்பயுமே ஒண்ணு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? மரபியல் ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்துல இருந்தும் கேட்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸை நம்ம டைரக்டா எடுத்து கொடுத்துருவோம். அதை மட்டும் தெளிவா படிச்சிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 டேஸ் கிளாஸஸ் போகும். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், அதுல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற அனாலிசிஸ் தெளிவா இருக்கும். ஸோ அதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். சரிங்களா? அப்புறம் அந்த டே ஷீட்னா என்ன, நெக்ஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் டே ஷீட்? இப்போ டே ஷீட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும் இல்லைங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அந்த டே ஷீட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல உங்களுக்கு எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள், ப்ரீவியஸ் இயர்ல அலகுகள், யூனிட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் எப்பவுமே கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நிறையின் அலகு, ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறையின் அலகு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசையின் அலகு கேட்டிருக்காங்க. இப்ப லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தின் அலகு கேட்கிறாங்க. இது எல்லாமே என்னது? இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை அலகுகள் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரக்கூடியது. ஸோ உங்களுக்கு அப்ப டே ஷீட்ல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் டே ஷீட் 1 என்ன அப்படின்னா அலகு, அலகுகள், அதாவது யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ், அவ்வளவுதான். இது ஒரு டே ஷீட், டே ஷீட் 1. இப்போ டே ஷீட் 1 ஃபுல்லா நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. இதே மாதிரி அடுத்து இப்ப எக்ஸாம்பிள் பிஹெச் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஹெச் வேல்யூ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். தென் சால்ட், சால்ட்னா உப்புக்கள். இந்த உப்புக்களை பேஸ் பண்ணி என்ன உப்புக்கள், அதாவது சோடா உப்புனா என்ன, எரி சோடானா என்ன, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா, வாய்ப்பாடு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த வாய்ப்பாடை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்படி டே ஷீட் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 100 டே ஷீட் இருக்கு. 100 டேஸ் 100 டே ஷீட் இருக்கும். இந்த 100 டே ஷீட் படிச்சோம்னா இந்த 100 டே ஷீட்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு 25 கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பெய்டு குரூப்ல உங்களுக்கு கிளாஸ்ல மார்னிங், டெய்லி மார்னிங் ஒரு 9 o'clock உங்களுக்கு ஒரு டே ஷீட் வந்துடும். அந்த டே ஷீட் அன்னைக்குள்ள டே ஷீட் அந்த டேட்ல படிச்சுக்கணும். சரிங்களா? இது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிளாஸுக்கு நான் சொல்லிட்டேன் 150 டாபிக் என்னென்னு. இந்த மாதிரி கிளாஸ் 150 கிளாஸ் எப்படி போகுன்றது சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டே ஷீட் தான். இந்த டே ஷீட் பேஸ் பண்ணி டெய்லி ஒரு டே ஷீட் வரும். இதை நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ கிளாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் 40 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல 30 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி, உளவியல். உளவியல் நம்மளை தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்கவே முடியாது. பிளஸ் நீங்க கிளாஸை ஃபுல்லா கவனிச்சீங்கனாலே ஒரு 10 கொஸ்டின் ஈஸியா பண்ண முடியும். தென் டே ஷீட்ல இருந்து மட்டுமே 25 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை மட்டும் நீங்க தெளிவா பண்ணீங்கனாலே 65 மார்க், 80க்கு 65 மார்க் உங்களால எடுக்க முடியும். ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற 15 மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட். சரிங்களா? நீங்க டெஸ்ட்டை கொஞ்சம் ப்ராப்பரா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து 12 மார்க், அதாவது 75ல இருந்து 77 மார்க் உங்களால ஈஸியா எடுக்க முடியும், டெஸ்ட்டையும் சேர்த்து அட்டன் பண்ணீங்களா. சரியா? ஸோ அப்ப அந்த டெஸ்ட்ல என்ன கொடுக்க போறோம் அதுதான் உங்களோட 3வது பார்ட். லாஸ்ட் 2 hours சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு 3 விதமா நடக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் புக்கு. சமச்சீர் புக்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெசன் படி 2 லெசனா டெஸ்ட் வைப்போம். சரிங்களா? இது ஒரு 35 டெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் 35 டெஸ்ட் இருக்கும். தென் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ். இப்போ ஹிஸ்டரி ஃபுல்லா ஒரு டெஸ்ட். இது வந்து சமச்சீர் புக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டெஸ்ட் வரும் உங்களுக்கு ஃபுல்லாவே. 10 + 5 வந்து பாத்தீங்கன்னா இதுல சைக்காலஜி வந்துடும். 15 டெஸ்ட் வரும் சப்ஜெக்ட் வைஸ். இப்போ இயற்பியல், வேதியியல், உயிரியல், இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டெஸ்ட். இது ஒரு 10 டெஸ்ட் வரும். + 5 உளவியல் டெஸ்ட் வந்துடும். சரிங்களா? தென் லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட். மாடல் டெஸ்ட் ஒரு 5 டெஸ்ட் வரும், 80 மார்க், அப்படியே உங்களுக்கு அதே பேட்டர்ல. ஸோ இந்த டெஸ்ட்டை ரெகுலரா அட்டன் பண்ணீங்கன்னா இந்த டெஸ்ட்ல இருந்து மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா போன டைம் நமக்கு 30 கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு கிளாஸ் நடத்துனது டெஸ்ட் எல்லாம் சேர்த்து 30 கொஸ்டின் வந்துடும்.
நான் ஏன் உங்களுக்கு இதுல 15 கொஸ்டின் சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி 65 கொஸ்டின் நம்ம கிளாஸ்லயே வந்துருச்சு. அது நம்ம டெஸ்ட்லயும் கேட்டிருப்போம். சரிங்களா? அதனால 2யும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்ப நீங்க 65 கொஸ்டின் கிளாஸ்லயும் நம்மளோட டே ஷீட்லயும் மட்டும் எடுத்தீங்கன்னா, இங்க டெஸ்ட்ல வரக்கூடிய நிறைய கொஸ்டின் டே ஷீட்ல இருந்து ரிப்பீட் ஆகும். சரிங்களா? சோ அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா 80க்கு 75 பிளஸ் ஈஸியா எடுக்கலாம். புரியுதா? ஒண்ணு வந்து என்னதுன்னா கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் டே ஷீட், நம்ம கொடுக்க வேண்டிய டே ஷீட்ல இருந்து டெய்லி ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். பிளஸ் 3வது டெஸ்ட். இவ்வளவுதான். இந்த 3 தான். இந்த 3க்கு தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் 2 ஹவர்ஸ், 1 ஹவர், இது ஒரு 2 ஹவர்ஸ். சரிங்களா? இந்த 5 ஹவர் நான் சொல்றத படிச்சா போதும். இதை தாண்டி நீங்க தேவையில்லாம வேற எந்த மெட்டீரியலையும் ரெஃபர் பண்ண வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு இன்னும் 2 ஹவர்ஸ் இல்ல 3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு அப்படின்னா என்ன பண்றீங்க? இந்த கிளாஸ் போர்ஷனை ரிவைஸ் பண்ணுங்க, டெஸ்ட்டுக்குள்ள போர்ஷனை ரிவைஸ் பண்ணுங்க, டே ஷீட்டை ரிவைஸ் பண்ணுங்க. இதை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷனுக்கு எடுத்துக்கோங்க. சரியா? நான் சொல்றத மட்டும் தெளிவா பண்ணாலே 80க்கு 75 பிளஸ் போலீஸ் கான்ஸ்டபிள்ல எடுக்கலாம். நீங்க வேற எதையுமே தேவையில்லாம படிக்க தேவையில்லை. சரிங்களா? சோ இன்னொரு விஷயம், நீங்க யாரை நம்பி டிராவல் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்க யாரனாலும் நம்பி டிராவல் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் உங்களுக்கு கிளாஸ்ல கைட் பண்றாங்க. ஸோ நீங்க ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட் இருந்தாலும் சரி, எந்த இன்ஸ்டியூட் இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு ப்ராப்பர் பிளான்ல தான் கொண்டு போவாங்க. ஸோ நீங்க யாரை நம்பி டிராவல் பண்றீங்களோ அவங்கள முழுசா நம்பி டிராவல் பண்ணுங்க. ஸோ இப்போ என்னைய நம்பி வந்தீங்க அப்படின்னா 100% நான் சொல்றதை மட்டும் தான் பண்ணணும். நான் சொல்ற அந்த 3 பார்ட்டா பிரிச்சு நான் ஒர்க் கொடுப்பேன். இந்த 3 பார்ட்டை மட்டும் நீங்க தெளிவா ஒர்க் அவுட் பண்ணா போதும். இதை தாண்டி வேற எந்த மெட்டீரியலோ வேற எதுவுமே நீங்க டச் பண்ணக்கூடாது. பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் நீங்க அதை பண்றது உங்களுக்கான டைம் வேஸ்ட். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிளாஸ், டே ஷீட் பிளஸ் டெஸ்ட், இது 3லயே கன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவேன். இதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் வரப்போறதும் இல்லை, நீங்க வேற எதையும் படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சரிங்களா? ஸோ நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுபடிதான் நம்மளோட கிளாஸ் போகும். 180 நாள் பிளான். பிளானுக்கான ஷெட்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நான் உங்களுக்கு குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். குரூப்ல பாத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி கிளாஸ் பத்தின ஃபீஸ் பத்தின டீடைல்ஸ், ஏதாவது ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இங்க மேல கொடுத்துருக்கிற நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் தெளிவா கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் நம்மளோட பிளான். இந்த பிளானை ப்ராப்பரா பண்ணோம்னா இந்த இயர் யூனிஃபார்ம் போடுறது கன்ஃபார்ம். சரிங்களா? ஸோ இதுல எந்த டீவியேஷனும் இருக்க வேணாம். நான் சொல்ற பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பிளானை நீங்களே ஃபாலோ பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்க, தப்பு இல்லை. இல்ல நான் பிளான் போட்டு தரேன், நம்மளோட கிளாஸை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா டெய்லி கிளாஸ்க்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு ஒரு நோட் போடணும் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி. தென் சோசியல் பார்ட்டுக்கு 2 நோட், சயின்ஸுக்கு 2 நோட், லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு ஒரு நோட். ஸோ டோட்டலா நீங்க போட வேண்டியது 6 நோட். சரிங்களா? 6 நோட் மட்டும் போட்டுட்டு நான் சொல்ற நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. தென் இந்த 6 நோட்ல பிளஸ் ஒரு நோட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, டே ஷீட் நோட். சரிங்களா? இவ்வளவுதான். இந்த 7 நோட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அக்டோபர் 1 உங்களுக்கு டெமோ முடிஞ்சிருச்சு. அக்டோபர் 2ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? டெய்லி டெய்லி கிளாஸ் வந்துடும், டெய்லி டே ஷீட் வந்துடும், பிளஸ் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் அப்டேட் ஆயிரும். தென் வீக்லி ஷெட்யூல் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? இது எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கும். கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 7 to 9 மணி ஆன்லைன்ல கூகுள் மீட்ல நடக்கும். இது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். இதை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டெய்லி டே ஷீட், 45 பிளஸ் டெஸ்ட் பிளஸ் வீக்லி டெஸ்ட் அண்ட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் நமக்கு ரெகுலரா எப்பயுமே நடக்கும். ஓகேவா? இதை பத்தின வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த இயர் யூனிஃபார்ம் போடுறோம் அப்படிங்கிறத தாண்டி மைண்ட்ல வேற எதுவுமே இருக்க வேணாம். கான்பிடண்டா டிராவல் பண்ணுங்க, அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.